பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தியானிக்கும் தியானமே என்ற ஒளிபரப்பின் மூலியமாக உங்களோடு நான் பேசுகிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உண்டான தியானமான வசனம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, நமக்கு ஞானம், நமக்கு நல்ல அறிவு, நல்லா படிக்கிறதுக்கு உண்டான ஞானம் அறிவெல்லாம் பரத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது அது முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்குமா. அதில் நம்ம படிக்கும் பொழுது ஒரு சமாதானம் இருக்கும், அதில் ஒரு சாந்தம் இருக்கும். அதனால் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வேலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி, ஏசப்பாவை நோக்கி, ஏசப்பா எனக்கு உண்டான வேலைக்கு செய்யக்குண்டான ஞானத்தை கொடுங்க, படிக்கிறதுக்கு உண்டான ஞானத்தை கொடுங்க, எப்படி படிக்க வேணும் அந்த ஞானத்தை கொடுங்க நீங்கள் கேட்கும்போது அந்த ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும். நீங்கள் ஒரு விஷயத்தில் எதில் நீங்கள் ஈடுபாடோடு படிக்கிறீங்களோ செய்கிறீங்களோ அதுக்குண்டான ஞானத்தை ஏசப்பா உங்களுக்கு தருகிறவராக இருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் 18வது வசனத்தில் நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீங்கள் ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா நான் இது வரைக்கும் எப்படியோ என் சுயபலத்தில் நான் ஓடி இருக்கலாம், இப்போ உம்மிடத்தில் நான் கேட்கிறேன், எனக்கு உண்டான அந்த ஞானத்தை தாருங்க, எனக்கு உண்டான சமாதானத்தை தாருங்க, சாந்தத்தை தாருங்க. நீங்கள் கேளுங்க, ஏசப்பா உங்களுக்கு தருகிறவராக இருக்காரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.